உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு தீபாவளி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டாடணும். அதனால் எல்லாருமே இங்கே இருக்கும்போதே சொல்லிடுறேன், இந்த தீபாவளியை நம்ம இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும், எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா, பாட்டி, கங்கா இவங்கக்கிட்ட சொன்னதோட நிவன், யமுனா அவங்கக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாருமே சரி ஓகே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தோன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஜவுளி கடைக்காரங்களை வர சொல்லி வீட்டில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. மறுநாள் அன்னைக்கு விஜய் காவேரியை கூட்டிட்டு வெளியில் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா கூட்டிகிட்டு போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது பார்த்தா ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்க போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, ஏங்க ஏற்கனவே தான் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டாங்களே, வீட்டுக்கே வரவழைச்சு, அப்புறம் இங்கே என்னங்க வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் நம்ம எல்லாருக்கும் தானே பாட்டி எடுத்தாங்க, அத்தைக்கு பாட்டிக்கு உங்கள் அக்காக்கெலாம் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்னங்க அவங்களுக்குலாம் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி பேசுகிற, அப்புறம் வாங்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி இந்த இடத்துல கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்போ நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு, அப்போ நான் அந்த வீட்டில் ஒரு ஆள் இல்லையா, நான் தானே பார்த்துக்கணும், அங்கே இப்போ குமரன் பிரதரும் இல்லை, இப்போ நான் பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் அத்தைக்கு என் பாட்டிக்கு உங்கள் அக்காவுக்கு வேணுன்னா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நீங்கள் உங்கள் அத்தைக்கு உங்கள் பாட்டிக்கெலாம் எடுப்பீங்க, நான் எங்கள் அக்காவுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க 3 பேர் வீட்டில் இருக்கும்போது இவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில் சாரதாமா வாங்க பார்த்து வாங்க தம்பி, வா காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. கங்காவுக்கு காவேரி இன்னும் வீட்டு விஷயத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அந்த கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க. வாடி அப்படின்ட்டு நிற்கிறாங்க. பாட்டியும் போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை போயிட்டு அப்படி ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாரு விஜய். என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா உன் மருமகன் உனக்காக தேடி பிடிச்சி உனக்கு பாட்டிக்கு அக்காவுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு தம்பி இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதில் என்ன இருக்குது, நம்ம எல்லாருமே சேர்ந்து அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டோம், அப்போ அவங்க எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாமா, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சாரதாமாவும் பாட்டியும் ஆசையாக வாங்கிக்கிறாங்க. அப்போ காவேரி அக்கா இந்தாக்கா உனக்கு பிடிச்ச கலரில் நானே தான் உனக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், சாரி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க வேண்டா வெறுப்பாக வாங்கிக்கிட்டு பார்க்குறேன்டி அப்புறமா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிடுறாங்க. ஆனால் பாட்டியை சாரதாமாலாம் அவளாக திறந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. இருங்க தம்பி உங்களுக்கு போயிட்டு காஃபி போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த காஃபி சாப்பிடாமல் உங்கள் காஃபி சாப்பிடாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்ல சூப்பராக ஒரு காஃபி மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடனே கொண்டு வந்துடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போகிறாங்க. இதை பார்த்தோன்னே சாரதாம்மா என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு விஜய் தம்பிக்கும் சேர்த்து செஞ்சுட்டு இப்போ தனியாக எங்கள் 3 பேருக்கும் சமைக்கிறது என்னமோ மாதிரி இருந்திருக்கும் போலடி, இப்போ விஜய் தம்பிக்குன்னொன்னே எப்படி வேகமாக ஓடுறா பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அது உடனே காவேரி சிரிக்கும்போது கங்காவுக்கு அப்படியே கோவமாக வருது, அப்படியே கடுப்பில் நின்றுட்டுருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துருங்க, தீபாவளிக்கு நம்ம அங்கே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகும்போது இப்போ கங்கா ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நில்லுடி, என்ன நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா வீடு விஷயத்தை பற்றி தானேக்கா பேசுகிற, ஒரு நல்ல முடிவாக எடுப்போம்க்கா அப்படிங்கிறாங்க. நல்ல முடிவுனா உனக்கு நல்ல முடிவாக நீ எடுப்ப, நான் கேட்டது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா தீபாவளியெலாம் முடியட்டும்க்கா, அதை பற்றி பேசிக்கலாம்க்கா, நல்ல முடிவாக உனக்கு என்ன, உனக்கு அந்த வீட்டோட ஷேர் தானே வேணும், கண்டிப்பாக உனக்கு பண்ணி கொடுத்துர்லாம், அதெல்லாம் நீ எதுவும் இது பண்ணாத சரியா, ஓகேவா, இப்போ தீபாவளியை ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மேலெழுந்த வாரியாக காவேரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்தா ஹவுஸ் ஓனர் மாமி பார்த்துடுறாங்க. அவங்க பார்த்துட்டு விஜயும் காவேரியும் பார்த்தோன்னே இவங்க திடீர்னு கிளம்பி போனதை பார்த்துட்டு இவங்க கேட்குறாங்க, என்னடா அம்பி சொல்லாமல் கூட போயிட்டேன், நீ பாட்டி கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, எனக்கே நேற்று தான் தெரியும் நீங்கள் இல்லைன்னு, அதுவும் ஃபங்க்ஷனுக்கு இவங்கெல்லாம் கிளம்பி போகும்போது தான் நானாக கேட்டேன், ஃபங்க்ஷனுக்கு கூட எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி மாமி, திடீர்னு எங்களுக்கே தெரியாமல் பாட்டி திடீர்னு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க, விடுங்க வளகாப்புக்கு கிராண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி விஜய் சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ காவேரி இருந்துட்டு, என்ன மாமி உங்கள் தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க போலையே அப்படிங்கிறாங்க. பின்ன இருக்காதாடி, விஜய் இங்கே இல்லாமல் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் மாமியும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் விஜய் பார்க்குறாரு, அவரோட கார் கீயை மாடியிலே வச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ உடனே பார்த்துட்டு, காவேரி நீ பேசிட்டு கீ நான் மேலே வச்சுட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் இங்கேருந்து மாடிக்கு போகிற கேப்பில் அங்கே என்ன
என்ன ஆகுதுன்னா இப்போ பாட்டியும் சாரதாமாவும் கங்காவை திட்டுறாங்க. ஏண்டி அந்த தம்பி எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி வாங்கி அப்படியே கீழே வைக்கிற, பிரித்து தான் பார்த்தா என்ன வாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கேட்குறாங்க. இங்கே பாருமா, உனக்கு வேணால் உன் மருமகன் வாங்கிட்டு வந்தது பெருசாக இருக்கலாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு என் புருஷன் வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. சரிடி, இப்போ என்ன குமரன் இங்கேயேவா உன் கூடவா இருக்கான் எடுத்து கொடுக்கறதுக்கு, வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு மரியாதைக்காவது பார்த்தா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு இவங்க கேட்குறாங்க, ஆமாம் நான் வீட்டை பற்றி கேட்டுட்ருக்கேன், அவள் அதை பற்றி சொல்லாமல் தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரிடி, அவள் தான் வீட்டை பற்றி நல்ல முடிவு எடுக்கலான்னு சொல்லியிருக்கால, அப்புறம் அதுக்குள்ளார ஏண்டி இது பண்ணுற, தீபாவளியெல்லாம் முடியட்டுண்டி, முதல்ல அந்த துணி எடுத்து உள்ளே வை அப்படிங்கிறாங்க. எனக்கு வேணால் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இதெல்லாம் போட மாட்டேன், தீபாவளி அன்றைக்கி இதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரோட தூக்கி இப்படி போடுறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக விஜய் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அதை பார்த்த உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது, சாரதாமாக்கெலாம் ஒரு மாதிரி சொல்லவே முடியல. உடனே டக்குன்னு இல்லை தம்பி, எடுத்தா கை தவறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீயை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே அப்படியே ஒரு மாதிரி அந்த இடமே எப்படி கங்காக்கு ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியல, ஒரு மாதிரி முழிச்சிட்டே நிற்கிறாங்க. ஸோ விஜய் கீயை எடுத்துகிட்டு கீழே இறங்கும்போது சாரதாமா இப்போ வேக வேகமாக வராங்க. தம்பி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்ட்டு வராங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு உங்களுக்கு வாங்கி செய்யணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். குமரன் பிரதர் என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காரு, அவர் கிளம்பி போகும்போது நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் திரும்பி வர வரைக்கும் நான் இருக்கேன், பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்லி அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இருந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான் அத்தை, ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ சாரதாமா கீழே இறங்கி வந்து விஜய் கிட்ட பேசிகிட்டு இருந்ததை காவேரி அங்கேருந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னங்க கீழே வரைக்கும் அம்மா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா வழி அனுப்பி வைக்கிறதுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சமாளிச்சிடுறாரு. மேலே நடந்ததை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த இடத்துல விஜய் இப்படி சொல்லும் போதுமே சாரதாமாவுக்கு சொல்லவும் முடியல. அதனால அவங்களும் அமைதியாயிடுறாங்க. திரும்பவும் மேலே போயிட்டு கங்காவுக்கு பயங்கரமாக திட்டு விழுது. என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, இப்படி தான் அந்த தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்ததா இப்படி அவமானப்படுத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ மாப்பிள்ளை திரும்ப இங்கே மேலே வருவாருன்னு எனக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. இனி தெரியும் தெரியாமன்னு பண்ணுற, அதெல்லாம் அடுத்த விஷயம் டி கங்கா, நீ பண்ணுனது முதல்ல தப்பு, உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒரு மரியாதைக்காவது எடுத்து வைக்க வேணாமா, இப்படி தான் தூக்கி வீசுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இதனால தாண்டி உனக்கு எதுவுமே சேர மாட்டேங்குது, முதல்ல 4 பேரை மதிக்க தெரியணும், ஏதாவது இப்போ இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லபடியாக வச்சு இது பண்ண தெரியணும், எதுவுமே தெரியாமல் இப்படி எல்லாமே அகங்காரத்தில் திமிரில் பண்ணாதடி, வர நீ இந்த வீட்டில் கொடைக்கானல் இருந்த வரைக்கும் வீட்டில் நீ ஒரு பொண்ணு இருக்கியானே எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அதுவும் இப்படி காவேரிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்கிறத பார்க்க தாண்டி உனக்கு பொறாமையில் தாண்டி இப்படி ஆணவத்தில் நீ ஆடிட்டுருக்க, என் பேரனையும் போட்டு பாடாப்படுத்தி இப்போ இருக்க விடாமல் இப்படி அனுப்பி வச்சிட்டியடி அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு சைடு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது கேட்டதும் கங்கா இன்னமும் தன்னோட தப்பை உணராமல் இன்னமும் திட்டுறாங்க. அப்போ உன் பேரனை நான் தான் இங்கே இருக்க விடாமல் அனுப்பி வச்சேனா, நான் தான் மலேசியாவுக்கு போங்கன்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ போங்கன்னுலாம் சொல்லலை, அவன்கிட்ட இது வேணும் அது வேணும், உன்னால் இது ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ இது உன்னால் இது முடியுமா அது முடியுமான்னு அவனை போட்டு வார்த்தையாலேயே சாகடிச்சேடி. அப்புறம் வேறு அவன் என்ன பண்ணுவான், பணம் சம்பாதிக்கணும்னா இங்கே அவனால் முடியல, அவனுக்கு நல்லதாக ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது நான் அங்கேயாவது போகிறேன், இங்கே இருந்தாலும் கங்கா சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, நான் அங்கேயாவது போய் பணம் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சைடு நின்று திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தீபாவளி நாளும் வந்துடுது, எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே நர்மதாக்கும் சேர்த்தே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. தீபாவளி அப்படிங்கிறனால ஹாஸ்டல்லேருந்து நர்மதாவும் வந்துடுறாங்க. எல்லாருமே அங்கே வீட்டுக்கு போகும்போது ரொம்பவும் சந்தோஷமாக எல்லாருமே வெல்கம் பண்ணி ஸோ அங்கே செலிப்ரேஷன் எல்லாமே போகுது. அந்த நாள் அன்னைக்கு பார்த்தா விஜய் எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு தான் கங்கா போட்டிருக்காங்க. அதையுமே பார்க்குறாரு விஜய். அப்போ தான் சாரதாமா போய் பேசுகிறாங்க. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, அவள் வீட்டு விஷயமா காவேரி எதுவும் சொல்லாமல் போயிட்டாலேங்கிற கோவத்தில் தான் அப்படி பண்ணிட்டா தம்பி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எதுவும் இஷ்யூ இல்லை, விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, இன்றைக்கி செலிப்ரேஷனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ஹாப்பியாக செலிப்ரேஷன்லாம் போகுது. ஸோ அப்போ வந்து சாரதாமா வீட்டிலேருந்து எல்லா பலகாரமும் செஞ்சே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு பாட்டி கேட்குறாங்க, என்ன சாரதா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, நானே என் கையால் செஞ்ச பலகாரமா நிறைய எல்லாத்துக்கும் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, எதுக்குமா சாரதா இப்படி தேவையில்லாமல் மெனக்கெட்டுட்டு இருக்க, இங்கே பாரு ஸ்வீட் ஸ்டால்லேருந்து எல்லாரையும் வரவழைச்சி இங்கே வீட்டிலேயே செஞ்சுட்ருக்கோம், நீங்கள் எல்லாம் வரீங்கன்னு சொல்லி தான் சேர்த்து இங்கேயே செஞ்சிட்ருக்கோம், நீ வேறு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டியம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, சரி விடுங்க, அவங்க கையால் செஞ்சது அவங்க கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னே பார்க்கலாம், எங்களால் இப்படிலாம் உட்காந்து செய்ய முடியாது சாரதா, அதனால தான் நான் ஆளை விட்டு செய்ய சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்கிறாங்க. பரவாயில்லங்கம்மா, நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வை சாரதா, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் பக்குவமாக பேசுகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடந்தாலும் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாலும்
இருந்தாலும் கங்கா மட்டும் ஒரு சைடு முகத்தை தூக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் காவேரி வந்து வீட்டு விஷயத்தை பற்றி எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காளே, அம்மாவும் அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. ஸோ ஈவினிங் எல்லாருமே இப்போ செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இப்போ தாத்தாவே தான் ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா சாரதா, வீட்டு பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதாங்க ஐயா ஒரே யோசனையாக இருக்குது. இவளுக்கு வந்து வீட்டை விற்க சொல்லி பிடிவாதமாக நிற்கிறாளுங்க. ஆனால் காவேரி ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி இப்போ சாரதாம்மாவே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தாத்தா என்ன சொல்கிறாரு, அதாம்மா காவேரி கிட்ட நானும் பேசியிருக்கேன், அவள் இதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ கங்கா அப்படியே பார்க்குறாங்க. அப்போ ஏதோ வீட்டை பற்றி பேசியிருக்காங்க, இவள் வாயே திறக்கலையே நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. உடனே காவேரி சிரிச்சிட்டு, ஓகேக்கா முறைக்காத, எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பயுமே எனக்கு அங்கே பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறனால கம்முன்னு அடக்கி வசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ சாரதாமாவே கேட்குறாங்க, என்னங்கய்யா பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா காவேரிக்கு வந்துட்டு அந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிறதுல அவளுக்கு வந்து பெருசாக ஆர்வம் இல்லை. அவளுக்கு அந்த வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவங்க அப்பாவோட அந்த ஞாபகம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஸோ அவளுக்கு வீட்டை விற்க விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே, அவங்களுக்கும் பண தேவை இருக்குது அப்படின்னா அது சும்மா கிடக்கிறது தானே, விற்கலாமேன்னு சொல்லி தான் நானும் சொன்னேன். ஆனால் காவேரி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறனால பேசாமல் காவேரியவே அந்த வீட்டை வாங்கிக்க சொல்லிட்டேம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இதை கேட்டதும் அப்படியே சாரதாமாக்கு ஒரு மாதிரி இருக்குது, கங்காக்கு அதை விட இருக்குது, என்னது இவ வீட்டை வாங்க போகிறாளா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. அப்போ பாட்டி உடனே ரொம்ப சந்தோஷங்கய்யா, என் பேத்திக்கிட்டே அந்த வீடு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும், அவளே நல்லா பார்த்துக்குவா, அவளோட அந்த வீட்டோட அருமை அவள் ஒருத்திக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவள் இப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ கங்காக்கு இன்னும் கோவம் தான் வருது. இந்த பாட்டி வேற ஒரு சைடு பாரு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஸோ விஜய் இப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆமாங்க அத்தை, இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான் சரி தீபாவளி முடிஞ்சோடனே பேசிக்கலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி காவேரி சொல்லிட்டு வந்தா, காவேரிக்கிட்டே அந்த வீடு இருக்கட்டும் அத்தை, எவ்வளோ ஆகுதோ அந்த வீட்டோட ஒர்த் எவ்வளவோ அதை மொத்தத்தையும் நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே கங்காவா இவங்களே வாங்க போகிறாங்களா, அப்போ அந்த வீடு மொத்தமாக இவளுக்கே போக போகுதே, மொத்தமாக விற்கலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்களேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசவே முடியல, எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறனால. அப்போது சாரதாமாவும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கேருந்து வந்து யமுனா கிட்ட சொல்கிறாங்க, யமுனா இங்கே பாருடி, காவேரியே இந்த வீட்டை வாங்க போகிறான்னு சொல்கிறாங்க, இதை பற்றி ஒரு வார்த்தையாவது நம்மக்கிட்ட அவள் சொன்னாலாடி அப்படிங்கிறாங்க. அதான்க்கா இவ்வளோ நாள் அமைதியாகவே இருந்திருக்கா பாருக்கா அக்கா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தாண்டி அவள் பணம் திமிருடி, எல்லாமே நினச்ச நேரத்தில் எல்லாமே நடத்துகிறாங்கல்ல, அதுதான் அப்படி அவள் அமைதியாக இருந்திருக்கா, அவ்வளோ அசால்ட்டா. நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம ஓரளவு இதாக தானிச்சு இருந்திருக்கலாம்லடி, நம்மளே ஒரு பதட்டத்திலே வச்சுருந்துருக்கா பாரு இத்தனை நாளா அப்படிங்கிறாங்க. சரி விடுக்கா, அதான் இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சுல்ல, அக்காவே வாங்கிக்கிறேன்னு சொல்லிருச்சுல்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படி வீடு மொத்தத்தையும் அவகிட்டே கொடுக்க முடியும், நம்ம வேற யார்கிட்டயே அதை விற்க சொல்லுடி அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா இதில் உனக்கு பிரச்சனை, உனக்கு தேவை வீடு விற்கணும், காவேரி அக்காக்கு வீடு வேணுங்கிறா, தயவு செஞ்சு நீ வீட்டை அவகிட்டே கொடுத்துருக்கா, என்ன இதில் இழுத்து விடாதக்கா, எனக்கு பணம் வேணும்க்கா, அக்காவே கொடுத்தாலும் சரி இல்லை வேற யார் கொடுத்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் வந்தால் போதும். நிவின் ரொம்ப கஷ்டப்படுறாருக்கா, எந்த இடத்துக்கு லோன் கேட்டு அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா, அவர் வேணான்னு தான் சொல்லுவார், அதுக்காக நான் அசால்ட்டாக இருக்க முடியுமா, அந்த பணம் வந்தாதாக்கா நான் நிவின் கிட்ட கொடுக்க முடியும், என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும்னா ப்ளீஸ்க்கா இந்த இடத்துலையும் நீ வந்துட்டு ரொம்ப உன் பிடிவாதத்தை காட்டாதக்கா அப்படிங்கிறாங்க. இது நான் இந்த இடத்துல கங்காவால் எதுவுமே பேச முடியல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புலேயே நிற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து காவேரியோட பாட்டி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா, வீடு யார்கிட்டையாவது போய் என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், இவளுக்கு நிற்கிற பிடிவாதத்தில் எப்படி வீட்டை விற்று தான் ஆகணுங்கிற மாதிரி சாரதாவுமே முடிவு எடுத்துட்டா, இப்போ காவேரிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காவேரிக்கு அந்த வீடு வேணுங்கிறா, அப்போ காவேரிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி தான் நானும் விஜயும் முடிவெடுத்தோம், காவேரி இதுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது காவேரி அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது சாரதாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ காவேரி போயிட்டு, என்னம்மா ஹாப்பியா, வீடு நம்மளை விட்டு போகலை ஓகே தானே அப்படிங்கிறாங்க. எப்படிடி இதெல்லாம் முடிவெடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பேசிகிட்டு இருக்கும்போது தான் தாத்தாவே சொன்னார், நீயே பேசாமல் வாங்கியிருக்காவேரின்னு சொல்லி சொன்னாருமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மனசுடி அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, வீடு நம்மக்கிட்ட தானே இருக்குது, நம்ம எப்போ வேணால் போகலாம் வரலாம் ஜாலியாக இருக்கலாம், சரியா ஹாப்பியா, இப்போ வீடு இங்கே இருந்து நம்மக்கிட்ட இருந்து போகலைன்னு சொல்லிட்டு நீ எதுவும் வருத்தப்படாதம்மா, சரியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.